அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐயின் கீழ் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த சமூக நல இயக்கங்கள் ஒரு தொடர்ச்சியான செய்திகளை சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் பாண்ட், அதாவது எம்டிஎம்எஸ் பயின்ற மருத்துவர்கள் அவர்களது பிணை காலத்தை முடிக்காமலேயே வெளியேறியுள்ளார்கள் என்கின்ற தகவலை தெரிவித்துள்ளார்கள். அதில் உண்மை இருக்கிறது. அது சம்பந்தமாக இந்த தமிழக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய சட்ட விதிகள் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இது போன்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டதனால் ஏதோ தமிழக சுகாதாரத்துறையிலே பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பணி செய்யவில்லை என்கின்ற ஒரு தோற்றத்தினை இந்த பொதுமக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல என்பதுதான் நமது நிலைப்பாடு. அதனால் இதே சமூக நல இயக்கங்களினிடத்திலே நாம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த தமிழக சுகாதாரத்துறை கடந்த 25 ஆண்டுகளிலே 4 மடங்கு அளவு வளர்ந்திருக்கிறது என்பது தங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ பணியிடங்களின் எண்ணிக்கை 8500லிருந்து 20,000 தான் உயர்த்தப்பட்டுள்ளது. செவிலியர் பணியிடங்களும் அதே அளவு தான் உயர்த்தப்பட்டுள்ளன. அங்கு பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் அதீத பணி சுமையிலே, மன அழுத்தத்திலே பணிபுரிந்து வருகிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மை. உதாரணத்திற்கு டிஎம்இ மருத்துவக் கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளிலே எம்பிபிஎஸ் பணியிடங்களின் அடிப்படையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்களும், எம்டிஎம்எஸ் சீட்டுகளின் அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கு சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேராசிரியர்களோ துணை பேராசிரியர்களோ நியமிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் பாராமெடிக்கல் கோர்சஸ் எனப்படுகின்ற ஓடி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் மற்றும் இசிஜி டெக்னீஷியன் போன்ற படிப்புகளுக்கும் இதே பேராசிரியர்கள் தான் கிளாஸ் எடுக்கிறார்களே தவிர புதிதாக அதற்கு பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சன உண்மை. இரண்டாவதாக டிஎம்எஸ் துறையிலே இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் விதிமுறைகளின்படி மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. அப்பொழுதுதான் ஒரு சீரான மருத்துவ சிகிச்சை கிடைக்கப்பெறும். அதேபோல் டிபிஎஸ் துறையிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்களே இரவு பணிக்கு கூட பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. அங்கு இரவு காவலர்களை நியமிக்க வேண்டும். செவிலியர்கள், மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். இதற்கும் இந்த சமூக நல இயக்கங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக்கொள்கின்றேன். நான் டாக்டர் சாமிநாதன், மாநில தலைவர், அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம்.